Good evening. In class 10 CBSE Science la 12th chapter magnetic effect of electric current. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டெவான் சதீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த சாப்டர்ல நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது, பேசிக்கான லாஜிக்ஸ் மட்டும் தான். லாஜிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக முடிச்சிடும். ஸோ மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் லோயர் கிளாஸ்லேயே படிச்சுட்டு வந்திருப்பேன். மேக்னெட்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு, அதை வந்து ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஆயிஸ்டர்ன்ற சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்போ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறப்ப அங்கே நியர்பை மேக்னெட்டிக் காம்பஸ் இருந்திருக்கும். மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்னா நார்த்து சவுத்து தான் காமிக்கும் எப்பவுமே. சரியா? நார்த் போல் சவுத் போல தான் காமிச்சிட்டு இருக்கோம். எந்த பிளேஸ் எந்த பொசிஷனில் வச்சாலுமே மேக்னெட்டிக் காம்பஸ் வில் ஆல்வேஸ் ஷோஸ் த நார்த் சவுத் டைரக்ஷன். சரியா? அந்த காலத்தில் இப்போ தான் ஜிபிஎஸ்லாம் இருக்குது. ஓல்டன் டேஸில் செயிலர்ஸ்லாம் வந்து இந்த காம்பஸை தான் வச்சு மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு தான் எந்த டைரக்ஷனில் போகணும்னு கரெக்டாக போவாங்க. ஈஸ்ட் வெஸ்ட் சன்ரைஸ் சன்செட்டை வச்சு கண்டுபிடிச்சிப்பாங்க. நார்த்து சவுத்தை இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன் இந்த கொஸ்டின் வந்துருக்கணும், ஏன் எப்பவுமே மேக்னெட்டிக் காம்பஸ் நார்த் சவுத் மட்டும் காமிக்குது அப்படின்னா, ஏர்த்தே வந்து பெரிய மேக்னெட்டு. சரியா? ஏர்த்தே வந்து ஒரு பெரிய பார் மேக்னெட்டு. நம்ம யூஸ்வலாக படிக்கிறதுனால ஜியோகிராஃபிக் நார்த்து ஜியோகிராஃபிக் சவுத் தான் படிப்போம். ஆக்சுவலாக இங்கே மேக்னெட்டிக் சவுத் போல் இருக்கும். சரியா? மேக்னெட்டிக் சவுத் போல் இருக்கும். இந்த சவுத் போல் தான் என்ன பண்ணோம்னா நம்ம காம்பஸ் வைக்கும் போது நார்த்தை அட்ராக்ட் பண்ணி இந்த சைடு காமிக்கும். சரியா? இதான் ரீசனு. இது 12th வரும், தெரிஞ்சு வச்சுங்க லாஜிக்கு. ஸோ அந்த லாஜிக்கால தான் எந்த ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை வச்சாலுமே அது எப்பவுமே என்ன டைரக்ஷனாக காமிக்கும்? நார்த் சவுத் டைரக்ஷன் தான் காமிக்கும். சரியா? அதான் அதோட நேச்சரு. இப்போ இந்த ஆயிஸ்டர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன நடந்திருக்குன்னா, இந்த காம்பஸ் இப்படி இருந்திருக்கா, அந்த ஓம்ஸ்ல ஏதோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கரண்ட் பேஸ் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஒயர்ல கரண்ட் போறப்போ மட்டும் இந்த காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது, திரும்புது. இது என்னடா இது, ஏதோ சேஞ்சஸ் நடக்குது அப்படின்ட்டு, இந்த இடத்துல ஏதோ இருக்கு அப்படின்ட்டு வேற இடத்துல டிஃப்ரெண்ட் பொசிஷன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லாம் வச்சு பார்க்குறாரு. எல்லா டைமுமே கரண்ட் போறப்போ வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுது. கரண்ட் போலேன்னா அது நார்த்து சவுத்தே காமிக்குது. அவருக்கு ஏதோ கொஸ்டின் ரைஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன நடந்திருக்கீங்க அப்படின்ட்டு அவருக்கு தனக்குள்ள நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காரு. வித்தியாசமா எல்லா பொசிஷன்லாம் எல்லா ஆங்கிலும் வச்சு பார்க்குறாரு. அவர் ஃபைனலாக ஒன்று தான் கண்டுபிடிக்கிறாரு. கரண்ட் போச்சுன்னா மட்டும் டிஃப்ளெக்ட் ஆகுது, கரண்ட் போலேன்னா டிஃப்ளெக்ட் ஆகலன்றத கண்டுபிடிக்கிறாரு. சரியா? ஸோ இப்போ அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிமுலேஷனில் பார்த்தலாம். அதுக்கான ஒரு ஸ்டிமுலேஷன் இங்கே பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டிமுலேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு பேட்டரி இருக்கா. ஸோ பேட்டரி வந்து என்ன பண்ணோம், இப்போ டிஸ்கனெக்ட் ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்குது, கரண்ட் ஃப்ளோ இல்லை. ஸோ நான் பேட்டரி கொடுக்குறேன். ஸோ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகுது. போன சாப்டரில் படிச்சிருப்போம், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து புக்கில் யூஸ் பண்ணுறது கன்வென்ஷனல் கரண்ட்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும். சரியா? ப்ளஸ்லேருந்து நெகட்டிவ் போகுது. ஒரு ரெசிஸ்டர் லோடு இருக்குது. இப்போ என்ன இருக்குது பாரு, இந்த காம்பஸ் யூஸ்வலாக பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். எப்படி காமிக்குது பாரு, நார்த்து சவுத். இந்த சைடு தான் நார்த்து இருக்குது. சரியா? நார்த்து சவுத் டைரக்ஷன் காமிச்சிட்டு இருக்கு. இது எப்பவுமே நேச்சர் படி கரெக்டாக பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்கு. பேட்டரியை நான் கனெக்ட் பண்ணவுடனே என்ன ஆச்சு பார்த்தியா, திரும்ப ஒரு சுற்றி இப்படி வந்துச்சு. ஸோ இதை தான் அவர் வந்து டவுட் பண்ணி பார்க்குறாரு. டிஃப்ரெண்ட் பொசிஷனில் எங்கே வச்சாலுமே என்ன தான் ஆகுது, கரண்ட் இல்லைன்னா கரெக்டாக நார்த்து சவுத்து காமிக்குது. ஸோ அந்த ரெட் கலர் தான் நார்த்து. ஸோ கரண்ட் இல்லாத போது நார்த்து சவுத் டைரக்ஷன் காமிக்குது. அதுவே நான் பேட்டரியை நான் வச்சுட்டேன் அப்படின்னும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இது டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் அவர் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ அப்போ அது தனக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சுக்கிறாரு, ஏன் இது மாதிரி நடந்துச்சு. இப்போ ஸோ அவர் ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சு அதோட ரிசல்ட் என்ன எப்படி சொல்கிறாருன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, ஒரு ஒயரில் கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால தான் அங்கே அந்த காம்பஸ் நீடல் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஒரு ஒயரில் கரண்ட் ஃப்ளோ நடந்துச்சுன்னா அந்த கரண்ட் ஃப்ளோவால் அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால தான் அந்த காம்பஸ் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாரு. சரியா? இது சுற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஒயரு இதில் கரண்ட் ஃப்ளோ இப்படி இருந்துச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்தது, மேக்னெட் ஆகிட்டா அந்த காம்பஸும் ஒரு மேக்னெட் தானே. ஸோ இந்த ரெண்டு மேக்னெட்னா ஆகும், அட்ராக்ட் இல்லை ரிப்பல்ஷன் ஆகலாம். சரியா? இதுதான் நடந்திருக்கு, அதனால தான் டிஃப்ளெக்ட் ஆகுது. சரியா? ஸோ இதுதான் வந்து ஆயிஸ்டர் எக்ஸ்பெரிமெண்ட். அதோட கன்க்ளூஷனாக என்ன சொல்லலாம், whenever the current carrying conductor whenever current carrying conductor is there, a magnetic field is produced nearby. சரியா? ஒரு ஒயரில் கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா
அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்பல்சரியாக இருக்கும். அதுதான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக். சின்ன கிளாஸில் படிச்சிருப்பேன் ஹவு டு மேக் அன் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னா, ஒரு பேட்ரி பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துகிட்டு இதுலேருந்து ஒரு சொலினாய்ட் காயில் மாதிரி நம்மளே டர்ன் பண்ணலாம். ஒரு ஆணியை வச்சுட்டு அது மேலே நம்பராக அப்படியே ஒரு நிறைய டர்ன்ஸை சுற்றிட்டு இதை இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ப்ளஸ் மைனஸ் இந்த சைடு இருந்துச்சுன்னா கரண்ட் இதுக்குள்ளே போகுமா, அயனை ஒரு ஆணி இதுக்குள்ளே வச்சுருந்தா அப்படின்னா கரண்ட் போகும்போது என்ன ஆகும், இதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால் என்ன ஆகும்னா, பக்கத்தில் இருக்கிற அயன் ஃபில்லிங்ஸ் நீங்கள் குட்டி குட்டியாக எதனா வச்சுருந்தேன்னா இதெல்லாமே போயிட்டு அட்ராக்ட் பண்ணிக்கும். இந்த பின்ஸ்லாம் கேஸ் பேஸ்ட் ஸ்டடி கொஸ்டினில் இதுமாரி லாஜிக் கேட்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இது ப்ரொடியூஸ் பண்ண எலக்ட்ரோ மேக்னெட்டை பேஸ் பண்ணி இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ஸ்ட்ரென்த்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேட்டரிக்கு பதில் 2 பேட்டரி கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அப்போனா ஆகும், இதோட நிறைய கரண்ட் போகும், நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டாக? ஸோ பை இன்க்ரீஸிங் த கரண்ட் ஐ. நெக்ஸ்ட்டு இந்த டர்ன்ஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகிடும். இங்கே டர்ன்ஸ் இவ்வளோ இருக்குன்னா நிறைய டர்ன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகிடும். சரியா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. க்ரெயின்லாம் இருக்கு பற்றியா, இந்த ஹார்பரில் இருக்கிற க்ரெயின்லாம் கண்டெய்னர் வந்து மெட்டலில் தான் இருக்கும். சரியா? கண்டெய்னர் பாக்ஸ் பார்த்துருப்பால, ட்ரெயின்லலாம் பஸ்லலாம் ட்ரக்லலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் ஆன் பண்ணுவாங்க. சுவிட்ச் ஆன் பண்ணோடனே மேக்னெட் ஆன் ஆகிடும். மேக்னெட் ஆன் ஆகிடுச்சுன்னா ஒட்டிக்கும். அப்படியே தூக்கின்னு போயிட்டு கீழே எந்த பொசிஷனில் வைக்கணுமோ அங்கே கிட்ட வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறான். சுவிட்ச் ஆஃப் பண்ணால் என்ன ஆகிடும், அது நார்மலாக மாறிடும். அப்போ வந்து ரிலீஸ் ஆகிடும். சரியா? அதெல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டோட பேசிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியில் நம்ம கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்றத அப்சர்வ் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ என்கிட்ட ஒரு பார் மேக்னெட் இருக்கு. ஸோ இந்த பார் மேக்னெட் அப்படின்னாலே ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். இதில் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் இருக்கும். சரியா? ஸோ மோனோபோல் நெவர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோபோல் நெவர் எக்ஸிஸ்ட் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டை நீ உடைச்சுன்னா அதில் திரும்பி நார்த் போல் சவுத் போல் தான் வரும். நீ நல்லா செக் பண்ணி பார்த்தா நினச்சி உடச்ச மேக்னெட் திரும்பி ஒட்டவே வைக்க முடியாது. ஏன்னா ஆப்போசிட் போல்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். நீ சின்ன ஒரே ஒரு புள்ளியாக நீ உடைச்சாலுமே அதுலேயுமே என்ன இருக்கும்னா நார்த் போல் சவுத் போல் இருக்கும். சரியா? மேக்னெட்டில் மோனோபோல் நெவர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ஷேப் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? இப்போ இதில் எந்த டைரக்ஷன்ல இருந்து போகுது அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் டு சவுத். அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் மூவ் ஃப்ரம் நார்த் டு சவுத். இன்சைடில் சவுத் டு நார்த். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ இதுதான் வந்து மேக்னெட்டிக் காம்பஸ். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 2 ஆக்டிவிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, ஒரு ஒயிட் பேப்பரில் பார் மேக்னெட்டை வச்சுட்டு அயன் ஃபில்லிங்ஸ்னால் மண்ணு மாதிரி இருக்கும். சரியா? இரும்பு தூள் அதை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு இது ஃபுல்லாக சுற்றி விட்டு ஜஸ்ட் அந்த பேப்பரை டேப் பண்ணோன்னா இந்த ஷேப்பில் வந்து அலைன் ஆகிடும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்து எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா போல்ஸில் தான் இருக்கும். 2 போல்ஸ்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும். அதோட டயக்ராம் நான் காட்டுறேன், இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த ஆக்டிவிட்டி சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பார் மேக்னெட்டை வச்சுட்டு அயன் ஃபில்லிங்ஸ் அந்த மண் இரும்பு தூளை சுற்றி விட்டு அப்படியே டேப் பண்ணனா இந்த ஷேப்பில் அழகாக ஃபில் ஆகும். இதில் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் மேக்ஸிமம் அட் போல்ஸ். ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்து மேக்ஸிமம் அட் போல்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, டைரக்ஷன் அவுட் சைடு என்னும் போது நார்த் டு சவுத் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்சைடு என்னும் போது சவுத் டு நார்த். சரியா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் டைரக்டட் நார்த் டு சவுத் அவுட் சைடு, இன்சைடில் சவுத் டு நார்த். இந்த பாயிண்ட் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த ஆக்டிவிட்டி எப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு பார் மேக்னெட்டை ஒரு கார்ட்போர்டில் வச்சுட்டு அயன் ஃபில்லிங்ஸ் ஸ்ப்ரிங்கெல்லாம் அப்படியே தூவிட்டு அந்த கார்ட்போர்டை லைட்டாக அப்படி டேப் பண்ணினா இந்த ஷேப்பில் வந்து உட்காந்துரும். இது ஒரு ஆக்டிவிட்டி ஆச்சா? நெக்ஸ்ட்டு போன ஆக்டிவிட்டியில் சிம்பிளாக அயன் ஃபில்லிங்ஸ் வச்சு கண்டுபிடிச்சோமா. இந்த ஆக்டிவிட்டியில் மேக்னெட்டிக் காம்பஸை வச்சு கண்டுபிடிப்போம். எப்படின்னா, இங்கே ஒரு பார் மேக்னெட் இருக்கா, நார்த்து சவுத்து இருக்கா. இப்போ இது கூடவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த காம்பஸ் மேக்னெட்டிக் காம்பஸை டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் வச்சுட்டே வரணும்.
ஸோ ஒரு இடத்துல இங்கெல்லாம் வச்சிருக்காங்க பாரு, ஒரு இடத்துல வைக்கும். நான் இப்போ இந்த இடத்துல வைக்கும் போது இது சவுத்தா, அப்போ இங்கே என்ன வரும்னா நார்த் போல் இப்படி அட்ராக்ட் ஆகும். ஸோ இங்கே வைக்கும் போது அப்படியே ஒரு ஷேப்பாக மாறிட்டே வரும். சரியா? ஸோ நார்த் இந்த சைடு இருந்துச்சுன்னா இப்போ இப்படி வரப்போகுது, அப்படியே நார்த் இந்த சைடு இந்த சைடு. ஸோ ஒரு இடத்துல வைக்கும் போது அது மாறிட்டே வரும். ஸோ இங்கே வைக்கும் போது என்ன ஆகும், அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கும். சரியா? இங்கே நார்த் போல்னா இங்கே இப்படி வந்துருக்கும். ஸோ இந்த ஷேப்ஸை எப்படி இருக்குன்னு நான் ஸ்டிமுலேஷனில் காட்டுறேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா இது மாதிரி தான் இருக்கும். நார்த் போலில் பாருங்கள், நார்த் போல்லேருந்து வெளியில் வருது. ஸோ இந்த டயக்ராமை நிறைய முறை கேட்டிருக்காங்க, 1 மார்க்லலாம் கேட்டுருவாங்க, ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டார்ட் அவுட் சைடில் வந்து நார்த் டு சவுத் போகும், அவுட் சைடு நார்த் டு சவுத்து, இன்சைடு சவுத் டு நார்த் இப்படியே போயிடும். அப்புறமா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் மேக்ஸிமம் அட் த போல்ஸ், இந்த 2 போல்ஸ்லையும் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஏன் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னா இங்கே பாரு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ இந்த ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இந்த ரெட் கலர் தான் வந்து நான் அதுனா இங்கே பாருங்க, அது காமிச்ச பார்த்தியா, ரெட் கலர் தான் வந்து நார்த் போல். இந்த இடத்துல வைக்கும் போது பாரு, இந்த சவுத்து அந்த ரெட் கலர் கரெக்டாக வந்து அப்சர்வ் இருக்கு. இங்கே பாரு கரெக்டாக இப்படி வந்திருக்கா. இப்போ அப்படியே ஒரு பொசிஷன் இப்படியே இந்த சைடு மூவ் பண்ணனா இப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த சைடு மூவ் பண்ணுற பாரு, திரும்பினே வருதா. ஸோ அப்படியே டில்ட் ஆகினே வருது பாரு. இந்த இடத்துல வரும்போது அழகா இப்படி வந்திருக்கா. நெக்ஸ்ட்டு இது அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்தோன்னா அழகா இந்த சைடு வந்துச்சு பார்த்தியா. ஸோ சவுத் வந்துச்சு கிளியராக. கீழே நம்ம இந்த சைடு எடுத்துன்னு போனாலும் அதே மாதிரி தான் நடக்கும். அப்படியே சுற்றிட்டே வந்து இந்த சைடு ஆமாம் நார்த் டைரக்ஷன் இங்கேருந்து தான் இப்படி போகுது. சரியா? ஸோ காம்பஸ் டில்ட் ஆகுறது இந்த சைட் போகுது. சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு நார்த்லேருந்து தான் சவுத் போகும், அவுட் சைடில் நார்த்லேருந்து தான் சவுத் போகும். சரியா? ஸோ இங்கே பாரு, இது நார்த் போகலாம், இங்கே வந்து சவுத் இருக்கும். அப்படியே ஒரு டைரக்ஷனில் மூவ் பண்ணிகிட்டே வருவா. இதுதான் செகண்ட் ஆக்டிவிட்டி. சரியா? ஸோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி வச்சு டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் அயன் ஃபில்லிங்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பஸை வச்சு கண்டுபிடிச்சோம். அங்கே பேசினே இருக்காத, இப்போ சொன்ன பாயிண்ட்லாம் ரிமூவ் பண்ண. இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணும் போது மேக்னெட்டிக் போலாரிட்டி என்ன ஆகுது அப்படின்றதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த சிம்பிளான ஒரு ஸ்டிமுலேஷன் பாரு. ஒரு பேட்டரி இருக்கு, இந்த அயன் ஃபில்லிங்ஸ் சொன்ன பார்த்தியா, இதான் அந்த அயன் ஃபில்லிங்ஸ் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பேட்டரி இருக்கிறதால இதை சுற்றி என்ன இருக்கு, அந்த பேர் காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இதோட ஷேப் வந்து என்ன இருக்கும்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி அதை பார்ப்போம். இதோ இங்கே காமிச்சிருக்காங்க பாரு, அழகாக சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ ஒரு ஒயரில் கரண்ட் போகும்போது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அந்த ஷேப்பில் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னா, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் பொலாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சரியா? இப்போ இந்த காம்பஸை நான் மூவ் பண்ண போகிறதுல இப்படியே வச்சுக்கிறேன். இந்த ரெட் கலர் எந்த சைடு இருக்குது பாருங்க, அப்வர்டில் இருக்குது. சரியா? ஸோ அப்வர்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை நான் மாற்ற போகிறேன். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் மாற்றினோன்னே இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தியா, அந்த ரெட் கலர் என்ன ஆச்சு, கீழே வந்துச்சு. சரியா? இன்னொரு முறை அப்படியே செக் பண்ணேன். இப்போ நான் எப்படி மாற்றும் போது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ளஸ் மைனஸு இங்கே இந்த சேஞ்சஸ் பாருங்க, ப்ளஸ் மைனஸ் நான் மாற்றுவேன், அதே நேரத்தில் இந்த காம்பஸ் டிஃப்ளெக்ஷன் மாறிடும். சரியா? ஸோ அங்கே பாரு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஆக்டிவிட்டி நான் இப்போ ஸ்டிமுலேஷனில் காமிச்சேன்னா அதுதான் இங்கே அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஒரு பேட் இப்போ 2 டயக்ராமுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ இந்த 2 டயக்ராமுக்கு அப்போ இந்த ரெண்டுத்துலேயும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே இதில் ப்ளஸ் மைனஸ் இப்படி இருக்கும், இதில் மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே. ஸோ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கன்வென்ஷனல் கரண்ட் தான் என்சிஆர்டி புக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சைடு இப்படி வரப்போதா, ஸோ இதில் இப்படி போக போகுது. இதில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஆப்போசிட் ஆகுதா. ஸோ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் மாறிச்சுனாலே என்ன ஆகும், இந்த காம்பஸ் டிஃப்ளெக்ஷன் மாறி இருக்கும். இதில் பாருங்க நார்த்து இந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இதில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் மாறிச்சுன்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறுது. சரியா? அப்போ அதோட லாஜிக் என்னதுன்னா, whenever the direction of current reversed,
மேக்னெட்டிக் பொலாரிட்டி சேஞ்ச்டு. மேக்னெட்டிக் பொலாரிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா நார்த் போல் சவுத் போல் இருக்கு பற்றி அது அப்படியே ரிவர்ஸாக மாறிடும், சவுத் போல் நார்த் போலாக மாறிடும். இது ஃபோர்த் ஆக்டிவிட்டி. இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிடணும். நார்த்து சவுத்து அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கேருந்து இப்படி வரப்போகுது. சரியா? ஸோ ஆரோ மார்க் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சைட்லேருந்து வரும்போது இப்படி போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இங்கே ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாக இருக்கும். இது பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஒயரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக இருக்கும். இதையும் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா இது ஒரு கார்ட்போர்டு, இதில் ஒரு ஒயர் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹோல் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒயரை இன்சர்ட் பண்ணி விட்டு இதில் பேட்ரி அம்மீட்டர் வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக ரியோஸ்டாட் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ இதை சுவிட்ச் ஆன் பண்ணவொடனே என்ன நடக்கும், இந்த ஒயரில் கரண்ட் ஃப்ளோ நடக்கும். கரண்ட் ஃப்ளோ நடந்தவொடனே இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வருமா, அதோட ஷேப் கண்டுபிடிக்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இது இருப்பார் அயன் ஃபில்லிங்ஸாக அழகாக சுற்றி விட்டு அந்த கார்ட்போர்டை ஜஸ்ட் டேப் பண்ணியிருப்பாங்க. டேப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அழகாக இது மாதிரி ஷேப்ஸில் அலைன் ஆகிருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டைரக்ஷனும் கண்டுபிடிப்போம். அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸ்டிமுலேஷனை வச்சு செக் பண்ணிடலாம். இப்போ இந்த நார்மலாக ஒரு ஒயர் மட்டும் இருந்துச்சுன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணல அப்படின்னா அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுவுமே இருக்காது, நார்மல் ஒயராக தான் இருக்கும். அதில் கரண்ட் ஃப்ளோ போச்சுன்னா மட்டும்தான் என்ன நடக்கும்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். புரிஞ்சா? ஸோ கரண்ட் ஃப்ளோ இல்லைன்னா அது நார்மல் ஒயராகவே தான் இருக்கும். இப்போ அதோட ஷேப்பு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் சொல்லிட்டாங்க. இப்போ இதை பார்த்தீங்கனாலும் அழகாக தெரியும் பாரு, இந்த ரெட் கலர் எப்படி மூவ் ஆகுது பாரு, அந்த ஒயரை சுற்றி வரும்போது அதுவும் அழகாக ரொட்டேஷனில் வரும். கரெக்டா? ஸோ ஈவன் குட்டி ரேடியஸில் நான் சுற்றினாலும் அதே தான் நடக்கும், லாங் ரேடியஸில் சுற்றினாலும் அதே தான் நடக்கும். சரியா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா the direction of magnetic field produced by the straight current carrying wire வந்து concentric circles இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதோட கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸோட டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிப்போம்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். சரியா? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் இம்பார்ட்டன்ட் லாஜிக்கு. இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரண்ட் போகிற டைரக்ஷனில் நம்மளோட தம்ப் ஃபிங்கர் வச்சிடணும். இதுதான் தம்புனா கரண்ட் போகிற டைரக்ஷனில் தம்பை வச்சிடணும். நெக்ஸ்ட் இந்த ஃபிங்கர்ஸ்லாம் கருள் ஆகுது பார்த்தியா? ஸோ கருள்டு ஃபிங்கர்ஸ் ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இப்போ கரண்ட் மேலே போச்சுன்னா என் கை இப்படி வைப்பேன், இந்த சைடு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இருக்கும். இப்போ அதுவே கரண்ட் டவுன் வாட்சில் போகுதுன்னா இப்படி இந்த டைரக்ஷனில் வரப்போகுது. ஸோ அதை எப்படி பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் கீழே இருக்கா, ஸோ கரண்ட் கீழே இருந்து மேலே போகுது, ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்களா, அப்போ மேலே போகுது இந்த சைடு. ஸோ தம்பை எந்த சைடு வைக்கணும்னா இப்படி இப்படி வைப்போமா. ஸோ அப்போ பாரு, ஸோ இந்த ஷேப்பில் இருக்க போகுது. தம்பு மேலே வச்சுன்னா ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி அழகாக கொடுத்துருக்காங்க பாரு, ரொட்டேஷன் அந்த க்ரீன் கலரில் சுற்றி வருது பாரு, அதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நான் இந்த டைரக்ஷனை அப்படியே சுவிட்ச் பண்ணனா நான் ஆகிடும் பாரு, தம்புனாச்சு கீழே வந்துச்சு. ஏன் அப்படின்னா பாசிட்டிவ்லேருந்து கரண்ட் இப்படி வருது, கரண்ட் இந்த சைடு வரும்போது இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் கிளியராக தெரிஞ்சு வச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு முறை தெளிவாக பார்த்தலாம் பாருங்க. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எப்படி அப்ளை பண்ணோம்னா ஸோ இங்க நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணன்றதை கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோம். அப்போ பாயிண்ட் த தம் இன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். First point, place your thumb in the direction of current. Next point, curled finger shows the direction of magnetic field. மூணு பாயிண்ட்ல முடிச்சிடுறேன். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் கேட்டாங்கன்னா it is used to find the direction of magnetic field. First point. Next point, place your thumb in the direction of current. Next point, the curled finger shows the direction of magnetic field. இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட் ஒயர் பார்த்துருப்போம். ஸ்ட்ரெயிட் ஒயரில் அதை சுற்றி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக போயிட்டு இருக்கோன்னு பார்த்துருப்போம். இப்போ கரண்ட் அப்போர்டில் போச்சுன்னா ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணனா மேக்னெட்டிக் லைன்ஸ் இப்படி இருக்க போகுது. சரியா? இப்போ இந்த ஒயர் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படியே சர்க்குலர் ஷேப்பாக மாற்றிட்டேன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஒயரை ஒரு சுற்றணும் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு பாயிண்ட்லையுமே கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இந்த டயக்ராமில் இந்த பிளேனில் மட்டும் இருக்காது, இந்த கீழே வச்சாலும் கீழேயும் இது மாதிரி சர்க்கிள்ஸ் இருக்கும். ஒரு பாயிண்ட்லையுமே இது மாதிரி சர்க்கிள்ஸ் அழகாக ஃபார்ம் ஆகிட்டே வரும். அப்போ இதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணோன்னா சர்க்கிளாக வச்சோன்னா ஒரு இடத்துலையுமே சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே வரும்.
அப்போ அதை இங்கே பாரு அழகாக போட்டிருக்காங்களா. அப்போ சென்டர் பாயிண்ட்ல எல்லா சர்க்கிள்ஸும் சேர்ந்து என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும். இந்த பாயிண்ட்டை கிளியராக தெரிஞ்சுக்கணும். என்ன பாயிண்ட் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் சர்க்குலர் காயில் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? ஸோ ஒரு சர்க்குலர் காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இங்கே பேர் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும், இந்த சைடு ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். சென்டரில் வந்து அந்த சர்க்கிள் பெருசாக சென்டராக வரது மட்டும் ஸ்ட்ரெயிட் லைனாக தெரிய போகுது. சரியா? ஸோ கிளியராக அப்சர்வ் பண்ணுங்க. இந்த டயக்ராமை பார்க்கும்போது கிளியராக தெரியும். ஸோ ஒரு காயிலை போன முறை ஸ்ட்ரெயிட் ஒயர் வச்சுருப்பாங்க, இந்த முறை சர்க்குலர் காயிலை வச்சுட்டாங்களா. அயன் ஃபீலிங்ஸ் வச்சு டேப் பண்ணும்போது பாரு, இதை சுற்றி ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸு, இதை சுற்றி ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸு, சென்டராக வரும்போது இது ஒரு ஆர்க், இப்படி ஒரு ஆர்க்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் காயில் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் சொலினாய்டு அப்படின்றது நான் தெரியணும். சரியா? சொலினாய்டு அப்படின்னும் போது எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளே பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் எடுத்துட்டு ஒரு சிலிண்ட்ரிக்கல் கோர்னா ஜஸ்ட் ஒரு ஏதாச்சும் ஒரு ராடை கூட வச்சுட்டு உள்ள ஹாலோவா இருக்கும். இதை மேலே அப்படியே நம்பர் ஆஃப் டர்ன்ஸை சுற்றிட்டே வந்துடணும். சரியா? சுற்றிட்டு இப்போ இது கூட ஒரு பேட்ரி ஒரு கீ கனெக்ட் பண்ணி வச்சிடணும். சரியா? பேட்டரி ஒரு கீ கனெக்ட் பண்ணி வச்சிட்டின்னா யூஸ்வலாக நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஒயரில் கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுனாலே அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும்னு பார்த்துருக்கோம். இப்போ சொலினாய்ட் காயிலில் இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம என்ன பார்த்தோம், ஒரே ஒரு காயில் இருந்துச்சுன்னா அதோட சென்டர் இங்கே கான்சென்ட்ரிக் எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரிக்காக இருக்கும், சென்டரில் ஸ்ட்ரெயிட் லைனாக வரும்னு பார்த்துருப்போம். சரியா? இப்போ இதில் எப்படி இருக்கும் பாரு, இது மாதிரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நிறைய இருக்கா, ஒரு டர்ன்ஸ்லையுமே ஸ்ட்ரெயிட்டாக வருமா, இதெல்லாம் சேர்ந்துட்டு உள்ள ஸ்ட்ரெயிட் லைனாக வரும், இந்த ஷேப்பில் வரும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஷேப்புக்கு சிமிலராக இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே ஒன்று பார்த்துருப்போம், அதே மாதிரி தான் இருக்கும் இந்த ஷேப்பும். எந்த ஷேப்பு? பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தோமா, அதுவும் இதே மாதிரி தானே இருந்துச்சு, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் பை த சொலினாய்ட் காயில் இஸ் சிமிலர் டு த பார் மேக்னெட். இங்கேயுமே நான் தான் போட்டிருக்காங்க பாரு, இது நார்த் போல் போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து நார்த் போல், இது வந்து சவுத் போல். சரியா? ஸோ நார்த் போல் சவுத் போல் தெளிவாக நோட் பண்ணி வச்சுங்க. இது நார்த் போல் சவுத் போல். நார்த் போல்லேருந்து தான் இங்கேயுமே நான் தான் இருக்கும். நார்த் போலில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஆகிட்டு சவுத் போலில் இப்படி உள்ள வந்துடும். நெக்ஸ்ட்டு இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, அங்கே பார் மேக்னெட்டில் என்ன சொன்னோம் அப்படின்னா போல்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் மேக்ஸிமம் அட் போல்ஸ் எதுக்குன்னா பார் மேக்னெட்டுக்கு. இங்கே வரும்போது சொலினாய்டுக்கு எங்கே அதிகமாக இருக்குன்னா உள்ள ஸ்ட்ரெயிட் லைனில் உள்ள கேப் இருக்கு பார்த்தியா, இங்கே நிறைய ஃபீல்ட் லைன்ஸ் போகும். ஸோ இன்சைட் த காயில், ஸோ இந்த இன்சைட் த காயிலில் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். சரி, அதே டயக்ராம் தான் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமும் அந்த டயக்ராமும் ஒன்று தான். இப்போ இதில் காயில் இப்படி கரண்ட் கேரிங், இப்போ ஒரு டேர்ம்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அந்த ரூல் அப்ளை பண்ணினா உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிடைக்க போகுது. சரியா? ஸோ சொலினாய்டில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னா அதோட லென்த் வந்து அதிகமாக இருக்கணும், அதோட டயாமீட்டர் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இது மாதிரி நிறைய டேர்ன்ஸ் இருந்து ஆனால் நல்லா நீட்டாக இருக்கும், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி நீட்டாக இருக்கும். சரியா? அதோட லென்த் வந்து அதிகமாக இருக்கணும், அதோட டயாமீட்டர் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் அதோட கண்டிஷன். சரியா? லென்த் வந்து அதிகமாக இருக்கணும், டயாமீட்டர் வந்து சின்னதாக இருக்கும். அது மாதிரி இருந்தால் தான் சொலினாய்டு சொல்லுவேன். சொலினாய்டில் உனக்கு கீ பாயிண்ட்ஸ்லாம் நான் தெரியணும் அப்படின்னா த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பை த சொலினாய்டு இஸ் சிமிலர் டு த பார் மேக்னெட்டு. இங்கேயுமே வந்து நார்த் போல் சவுத் போல் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் டு சவுத் போவோம் அவுட் சைடில், இன்சைடு சவுத் டு நார்த் போவோம். ஸோ இப்போ இந்த சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்து அதிகம் பண்ணோன்னா என்ன பண்ணலாம்னா அதே லாஜிக் தான், பேட்டரியை இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டு பண்ணும்போது உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாகிடும். சரியா? நெக்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டியை கிளியராக அப்சர்வ் பண்ணுங்க. இது என்ன லாஜிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும்னா ஒரு ஒயரில் கரண்ட் போச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்துருப்போம். சரியா? இப்போ இந்த ஒரு காயில் இருக்கா, ஸோ ஒரு ராட் மாதிரி இருக்குது. இந்த ராடில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காயில் சுற்றி வச்சுருக்காங்க. அந்த காயிலோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேட்ரி கீ கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களா. இது வந்து க்ளோஸ்டு கீயா. ஸோ அப்போ என்ன நடக்கும், இந்த காயிலில் கரண்ட் போகும்போது இது வந்து ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும்.
சரியா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க ஒரு இன்னொரு மேக்னெட் ஆர்ஷூ மேக்னெட் எத்தனை வச்சிருக்காங்க. 2 மேக்னெட்டை பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகலாம் இல்லை ரிப்பல் ஆகலாம். அதுதான் நடக்கும். சரியா? ஸோ இப்போ இது மாதிரி எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்? இந்த ராட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இந்த சைடு போச்சு அப்படின்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை நான் ரிவர்ஸ் பண்றேன். ரிவர்ஸ் பண்ண உடனே என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். ஸோ இதுதான் 2 லாஜிக்கு. ஸோ இதோட லாஜிக் என்னதுன்னா whenever the current carrying conductor இந்த current carrying conductor placed in a magnetic field it experiences a force. புரிஞ்சா? ஸோ இன்னொரு முறை கிளியரா பாருங்க. இப்போ ஒரு பெண்டுலம் மாதிரி இது இருக்குன்னு வச்சுக்கோ. இதுல ஒரு காயில் சுத்தி வச்சிருக்காங்க. இதுல கரண்ட் ஃப்ளோ நடக்கும்போது இதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படியே இருக்கும். அப்படியே இருந்துச்சுன்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ணலாம். இது பாட்டுன்னு அப்படியே இருக்க போகுது. சுவிட்ச் ஆஃப் அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வரலாம். ஒரு காயிலு ஒயர் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோ. நார்மலாக ஒயராக தான் இருக்கும். இப்போ நான் இதில் பேட்டரி கனெக்ட் பண்ணி ஒரு சுவிட்ச் கொடுத்துட்றேன். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே கரண்ட் ஃப்ளோ நடக்கும். கரண்ட் ஃப்ளோ ஆன உடனே அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா நார்மல் ஒயராகவே தான் இருக்கும். இது ஏற்கனவே தெரிஞ்ச லாஜிக்கு. ஸோ கரண்ட் போச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும். ஸோ whenever the current flows through the wire it produces a magnetic field nearby. சரியா? ஸோ இது தெரிஞ்ச விஷயம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டேன், கரண்ட் போகுது. கரண்ட் போனவுடனே இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்துச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறேன்? ஒரு ஆர்ஷூ மேக்னெட்டை பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். சரியா? ஸோ இது ஒரு மேக்னெட்டு, இது ஒரு மேக்னெட்டு. இன்னொரு மேக்னெட்டை நான் பக்கத்தில் எடுத்துகிட்டு வரேன். அப்போ என்ன ஆகும்? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோ டிஸ்டர்ப் ஆகிட்டு இந்த பெண்டுலமே என்ன ஆகும்? இந்த சைடு அப்படியே மூவ் ஆகிடும். சரியா? ஸோ இதுதான் வந்து அந்த ஆக்டிவிட்டியே. ஸோ whenever the current carrying conductor placed in a magnetic field it experiences the force. அந்த ஃபோர்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ற எல்லா மோட்டருமே ஒர்க் பண்ணுது. சரியா? ஸோ whenever the current carrying conductor placed in the magnetic field இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வைக்கும் போது தான் இது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வைக்கலன்னா அந்த ஒயர் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தாலுமே அப்படியே தான் இருக்க போகுது. சரியா? ஸோ ஒயரில் கரண்ட் ஃப்ளோ நடக்குது. கரண்ட் ஃப்ளோ நடந்தவொடனே இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துச்சு. அப்போ எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை எக்ஸ்ட்ராவாக எடுத்துன்னு வந்து வைக்கும் போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் அட்ராக்ட் ஆகலாம் இல்லை ரிப்பல் ஆகலாம். ஃபர்ஸ்ட் டைம் சப்போஸ் ரிப்பல் ஆகுதுன்னு வச்சுக்கோ. செகண்ட் டைம் வந்து பேட்டரியை நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். ரிவர்ஸ் பண்ணும்போது கன்ஃபார்மாக நான் தான் ஆகும், அட்ராக்ட் ஆகிடும். இந்த லாஜிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோ. சரியா? ஸோ லாஜிக் வந்து whenever the current carrying conductor placed in the magnetic field it experiences the force. அந்த ஃபோர்ஸ் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா பர்பண்டிகுலராக வைக்கும் போது மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பார்த்தோம்னா ஓகே. நெக்ஸ்ட் அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இந்த ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோ. ஸோ இதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் தம் ரூல் பார்த்துருப்போம். ரைட் ஹேண்ட் தம் ரூல்ல நான் சொல்லியிருப்பேன் இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எப்படி அப்ளை பண்ணோம்னா கரண்ட் போகிற டைரக்ஷனில் தம்பு வைக்கணும். கர்வ்டு ஃபிங்கர் ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்த்துருப்போம். இப்போ இங்கே நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃப்ளமிங் ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிளான லாஜிக்கு. ஸோ 3 ஃபிங்கர் இருக்கு லைக். ஸோ தம் ஃபிங்கர் தான் டாப்பில் இருக்குமா? இப்படி கூட வச்சுங்க. தம் ஃபிங்கர், 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர். ஸோ தம் ஃபிங்கர், 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர். இப்போ நான் இப்படி போட்டு வச்சுக்கிறேன். தம் ஃபிங்கர், 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர். சரியா? ஸோ இது வந்து தம் ஃபிங்கர், இது வந்து 4 ஃபிங்கர், இது வந்து மிடில் ஃபிங்கர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தம் ஃபிங்கர் தானே கை மேலே இருக்கு. ஸோ தம் ஃபிங்கர், 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கரா? இதை ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஃபாதர் மதர் சைல்டு. சரியா? ஃபாதர் மதர் சைல்டு. சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஃபாதர் மதர் சைல்டு. எஃப்ஆர்னாதுன்னா ஃபோர்ஸ். சரியா? ஃபோர்ஸ். எம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு. சி ஃபார் கரண்ட். அவ்வளோதான் லாஜிக்கே. சரியா? ஃபாதர் மதர் சைல்டு. ஃபர்ஸ்ட் 3 ஃபிங்கர் போட்டுக்கிற. தம் ஃபிங்கரு, 4 ஃபிங்கரு, மிடில் ஃபிங்கரு. ஃபாதர் மதர் சைல்டு ஞாபகம் வச்சுக்கிற. எஃப் ஃபார் ஃபோர்ஸ், எம் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சி ஃபார் கரண்ட். ஸோ இதில் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் தானே கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி சொல்லணும்னா பிளேஸ் யுவர் 4 ஃபிங்கர் இன் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட்
ஆமா மிடில் ஃபிங்கர் தான், இந்த 3 ஃபிங்கர் இருக்கு பாரு. சரியா, ஃபாதர் மதர் சைல்டு, ஃபாதர் மதர் சைல்டு. ஃபாதர்னா வந்து ஃபோர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ண போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட். சரியா, இதை எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், Fleming left hand rule is used to identify the direction of force. Next point வந்து stretch your 3 fingers of your left hand mutually perpendicular to each other. இது ரெண்டும் 90 டிகிரி, இது ரெண்டும் 90 டிகிரி, இதுவும் பார்த்தினாலுமே 90 டிகிரி தான் இருக்கும். Stretch the 3 fingers of your left hand mutually perpendicular to each other. Next இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா 4 ஃபிங்கரை மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லையும் மிடில் ஃபிங்கரை கரண்ட் டைரக்ஷன்லையும் பிளேஸ் பண்ணணும். அது மாதிரி வைக்கும் போது இந்த தம்பு எந்த சைடு பாயிண்ட்ஸ் காமிக்குதோ அதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். சரியா, ஸோ கிளியரா இப்போ அனலைஸ் பண்ணிக்கோ. ஸோ ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்லாம் என்ன சொல்லனா, இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெச் த 3 fingers ஆஃப் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். என்னென்ன ஃபிங்கர்? தம் ஃபிங்கர், 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் சொல்லிட்டு place the 4 finger in the direction of magnetic field and middle finger in the direction of current and automatically thumb points the direction of force. இது ரெண்டுத்தையும் நம்ம வச்சோம்னா thumb finger force-ஓட டைரக்ஷனை காமிக்கும். சரியா, ஸோ இதுதான் வந்து ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். சரியா, ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலோட லாஜிக் இதுதான். இப்போ இந்த லாஸ்ட் டாபிக்னா டொமஸ்டிக் சர்க்கியூட். எலக்ட்ரிசிட்டியில் பார்த்துருப்போம்ல, நம்ம வீட்டில் என்ன டைப் ஆஃப் சர்க்கியூட் யூஸ் பண்ணுவோம்? சீரியஸா பேரலா? சீரியஸ் தான் தப்பு, பேரலல்ல தான் யூஸ் பண்ணுவோம். சீரியஸ்ல யூஸ் பண்ணா நான் ஒன்னு டிஸ்கனெக்ட் ஆச்சுனாலும் மொத்தமே வேலை செய்யாது, பொட்டன்ஷியல் டிராப் ஆயினே போகும். பேரலல்ல ஒன்னு ஃபியூஸ் பண்ணாலுமே மற்றது வேலை செய்யும். நெக்ஸ்ட் வோல்டேஜும் சேமா தான் இருக்கும். சரியா, எல்லாத்துக்குமே வோல்டேஜ் சேமா இருக்கும். இப்போ டொமஸ்டிக் சர்க்கியூட்ல நம்ம வீட்டில் வயரிங் வருதா, அந்த வயரிங்க எப்படி வரும் அப்படின்ற லாஜிக்லாம் தெரிஞ்சுக்கோ. நம்ம ஏரியாவுக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து போல்ஸ் வழியா லைன் வரும். சரியா, போலுக்கு 3 ஒயர் வரும், இல்லை 5 ஒயர் வரும். முக்கியமாக அதில் 2 ஒயர் முக்கியம். சின்ன ஏரியாவில் 3 ஒயர் இருக்கும். ஒன்று எர்த், ஒன்று நியூட்ரலு, இன்னொன்று ஃபேஸு, இன்னொன்று வந்து ஸ்ட்ரீட் லைட்டுக்கான ஒயர் போயிட்டு இருக்கும். இப்போ இந்த 2 ஒயர் இருக்கு பாரு, நியூட்ரலும் பேசும். இந்த 2 ஒயர் இப்போ இபில இருந்து நான் வந்து பண்ணுவாங்கன்னா, மரம்லாம் பெருசாக வந்துச்சுன்னா கட் பண்ணிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா காத்தடிக்கும் போது அந்த 2 ஒயரும் டச் ஆயிடுச்சுன்னா ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா, ஸ்பார்க் நெருப்பு வந்துடும். அதனால தான் மரம்லாம் வந்து மந்த்லி வந்து கட் பண்ணிட்டு போவாங்க, அந்த லைன் மேலே படக்கூடாதுன்ட்டு. சரி, இப்போ வீட்டில் 2 ஒயர் வரும். 2 ஒயர் தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. ஒன்று லைவ் ஒயரு, இன்னொன்று நியூட்ரல் ஒயர். இது 2 தான் மெயினாக வரும். அந்த அந்த போல்ல இருந்து இந்த 2 ஒயர் எடுத்துன்னு வருவாங்க. நேராக எடுத்துன்னு வந்து இந்த லைவ் ஒயரை எதுக்குள்ள வச்சிருக்காங்க பாரு, ஃபியூஸ்குள்ள வச்சிருக்காங்க. ஃபியூஸ் பத்தி ஆல்ரெடி படிச்சிருப்போம். என்ன பண்ணணும், லோ மெல்டிங் பாயிண்ட், அதிகமான கரண்ட் வந்துச்சுன்னா அது மெல்ட் ஆகிட்டு எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் சேவ் பண்ணுறோம். ஸோ லைவ் ஒயர் எடுத்துன்னு வந்து ஃபியூஸில் விட்டு அதுலேருந்து மீட்டர், எனர்ஜி மீட்டர். சரியா, ஸோ எனர்ஜி மீட்டர் இங்கே பாரு, எனர்ஜி மீட்டர் தான் அந்த ரீடிங் எடுக்கிற மீட்ரு. சரியா, அது எவ்வளோ கரண்ட் எடுத்தோம் அப்படின்றத கால்குலேட் பண்ணோம். இந்த எனர்ஜி மீட்டர்லேருந்து நேராக என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு, ஒரு கீழே ஃப்ளோரு மேலே ஃப்ளோருன்ட்டு அப்படி மேலே எடுத்துன்னு போயிடும். ஒன்றுத்தையும் எம்சிபி போட்டு, இப்போல்லாம் எம்சிபி வந்துடும். எம்சிபினா அதிகமான வோல்டேஜ் வந்துச்சுன்னா அதுவே கட் ஆகிடும். இப்போ அந்த ஒரு லைன்லேருந்து இது பேர் எல்லாமே பார்லல் கனெக்ஷன் தான். பார்லல் கனெக்ஷன் அப்படின்னும் போது பேரலாக அப்படியே கனெக்ட் பண்ணுவாங்க, வோல்டேஜ் சேமாகவே இருக்கும். நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறது 220 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். சரியா, ஸோ இப்போ இந்த 3 பின் சாக்கெட்டு, மிக்சி கிரைண்டர்லாம் போடுறதுக்கு 3 பின் இருக்குமா. ஸோ இந்த 3 பின்ல இந்த பின்னு ஒன்று வந்து ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கலர் தான் கேட்பாங்க மெயினாக. ஸோ ரெட்டுன்றது என்னதுன்னா லைவ் ஒயரு. லைவ் ஒயரில் அந்த டெஸ்டரை வச்சோன்னா லைட் எரியும். சரியா, ஸோ இந்த 3 பின்னு பாயிண்ட்ல ஒரு பின்ல மட்டும்தான் லைட் எரியும், இன்னொன்றுல டெஸ்டர் வச்சுனா கூட லைட் எரியாது, அதில் கரண்ட் இருக்காது. அந்த லைவ் ஒயர் வந்து பார்த்தியா, அதில் வச்சுனா மட்டும் தான் டெஸ்டரு ரெட் கலர் எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ லைவ் ஒயர் வந்து ரெட்டு, நியூட்ரல் வந்து பிளாக் கலரு. சரியா, ஸோ நியூட்ரல் வந்து பிளாக் கலரு. இப்போ நம்ம மொபைல் சார்ஜருக்குலாம் 2 ப்ளக்கு போதும். ஆனால் ஹெவி டிவைஸ்லாம் மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷினுக்குலாம் 3 பின்னு பெருசாக இருக்கும்.
ஏன் அப்படின்னா இந்த தேர்ட் பின்னு பெருசா இருக்கும், அது பேர் தான் வந்து எர்த் ஒயர். சரியா? ஏன் எர்த் ஒயர் ஏன் தருவாங்க அப்படின்னா எக்ஸஸான சார்ஜ் மழை காலத்துலலாம் சில தொட்டா ஷாக் அடிக்கும் பார்த்தியா, அதனால ரீசன்னா எர்த் ப்ராப்பரா இல்லாம வந்துருக்கும். சரியா? எர்த் வந்து அந்த மெட்டல்ல இருக்கிற பாடியில எக்ஸஸா சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கும், அதை தொட்டா நம்மளுக்கு ஷாக் அடிச்சிடும். அது இல்லாம இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒயரை எடுத்துட்டு வந்து எர்த் பூமி நம்ம சாதா மண்லயே குத்தரலாம். சரியா? ஸோ அந்த ஒயரை வந்து கீழே ஏர்த்துல குத்துருவாங்க. ஏர்த்துல கொடுக்கறதால என்ன நடக்கும்னா எக்ஸஸ் சார்ஜ் எதனா இருந்தாலுமே ஏர்த் வந்து பெரிய பாடி, ஸோ அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ நம்ம தொடும் போது எந்த ஷாக்கும் இருக்காது. யூஸ்வலாக ஷாக் அடிக்குது, அங்கே ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட்டை தொடுற ஷாக் அடிக்குது அப்படின்னா அங்கே என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா எர்த் ஒயர் ப்ராப்பராக இருந்திருக்காது. ஸோ எர்த் ஒயர் நம்மளே சிம்பிளாக பண்ணிக்கலாம். என்னன்னா அந்த மெட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்து அப்படியே ஒரு ஒயரை தூக்கி எர்த் சர்ஃபேஸில் கொடுத்தணும். கொடுத்துட்டான்னா எர்த் வந்து பெரிய பாடி, எவ்வளோ ஷாக் வச்சாலுமே ஒன்றும் ஆகாது. சரியா? லைட்னிங் ராடே என்ன பண்ணியிருப்பாங்க, ஏர்த்தில் தான் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய மின்னல் வந்தாலுமே ஏர்த்தில் விட்டோன்னா ஏர்த் வந்து நியூட்ரல் பண்ணி விட்டுரும். ஏர்த் வந்து பெரிய நியூட்ரல் பாடி. சரியா? இந்த சாப்டரை ஒரு முறை கிளியரா, இந்த வீடியோவை கிளியரா பாரு, இன்னொரு முறை கூட பாருங்க. நான் சொன்ன லாஜிக்ஸை தெளிவா பார்த்து வச்சுட்டேன் அப்படின்னாலே எது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உன்னால ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த கலர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க இந்த கொஸ்டினுக்கு. ஸோ லைவ் ஒயர்னா ரெட்டு, நியூட்ரல் ஒயர்னா பிளாக்கு, எர்த் ஒயர்னா கிரீன். சரியா? தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க.